ஒரு தகப்பன் இடத்துல அவனுடைய பிள்ளைகள் அவனை பார்த்து மீன் வேணும்னு கேட்டா அவன் பாம்பை கொடுப்பானோ, முட்டை வேணும்னு கேட்டா அவன் தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம தகப்பன் நம்முடைய பிதாவானவர் நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மேலான காரியங்களினாலே நம்மளை போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரே, நம்மை உடுத்துவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரே, நம்மை வழி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. அவர் நல்லவர், அவர் நல்ல தகப்பன், அவர் நம்மை விசாரிக்கிறவர். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது நன்மையானதை தருவார். நம்ம கேட்பதற்கு மேலான காரியங்களினாலே நம்மளை திருப்தியாக்குவார். ஆண்டவரே, என்னிடத்துல 5 அப்பம் தான் இருக்கு, என்னிடத்துல 2 மீன் தான் இருக்கு, என்னோட கொஞ்சம் மாவு தான் இருக்கு, என்னிடத்துல அதை தவிர வேற எதுவுமே இல்லப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கர்த்தர் இருக்கிறதை வைத்து சிறப்பானதை நமக்கு தருவார். நம்ம கேட்கிறதுக்கும் மேலான காரியத்தினால் நம்மை ஆசீர்வதிப்பார். உன்னிடத்துல இருக்கிற 5 அப்பமும் 2 மீனும் கர்த்தர் 5000 பெருக செய்வார். உன்னிடத்துல இருக்கிற அந்த 2 காசு தானே, அதை நீ கர்த்தருக்கு கொடுத்து அதை 2000 மாற்றுவார். உன்னிடத்துல இருக்கிற 5 தாளந்த கோடு கர்த்தர் 10 மாற்றுவார். நீ வேண்டிக் கொள்ளுவதற்கு மேலான அதிசயமான காரியங்களை உன்னிடத்துல நடப்பிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அதிகமான நன்மையினால திருப்தியாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரே ஈரவாக இருந்து நமக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து போதுமான அளவுக்கு மேலாக நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, ஈசாக் அன்றைய தினத்துல ஆபிரகாமை பார்த்து கேட்டான், அப்பா நம்ம இடத்துல இது மட்டும் தானே இருக்கு, விறகுகள் இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனா பலி செலுத்த ஆடு இல்லையாப்பா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், நீ பேசாம வான கூட்டு போன. அந்த இடத்துல அவங்க எதிர்பார்க்கலாங்க ஒரு ஆடு வரும்னு. கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஆட்டை அவங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருந்தார். நீங்க போகிற இடத்துல நன்மை இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஆனா நீங்க கர்த்தருடைய வழி நடத்துதல்படி நேரா போங்க. உங்களுக்காக ஒரு ஆளை கர்த்தர் அந்த இடத்துல முன்னக்கூட்டியே ஏற்படுத்தி வைத்திருப்பார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கேட்பதற்கும் மேலான அதிகமான காரியங்களினால, அதிகமான ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.